ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அமேசானோட கிரேட் இந்தியன் சேல் அப்புறம் ஃபிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் இந்த ரெண்டு சேலுமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்றனால நிறைய பிரைஸ் லீக்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரெண்டு சைட்லையுமே அன்எக்ஸ்பெக்டடா நிறைய பிரைசிங் வந்து ரிவீல் வந்து பண்ணாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரைம் டே சேல் நடக்கும்போது 75,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பிரைசிங் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸ் அப்படின்றனால ஆஸ் யூஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாயில இருக்கலாம், இல்லை 74,000 ரூபாய் அந்த மாதிரி பட்ஜெட்ல வச்சுட்டு SBI கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் டேரக்டா கொடுப்பாங்களா அப்படின்றது தான் வந்து தெரியல. ஆனால் இங்கே எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுக்கல, டேரக்டாவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 70,000 ரூபாய்க்கு உண்மையாலே சொல்லணும்னா ஒரு வாவ் கிரேசி டீல் தான் வந்து சொல்லணும். சரி, இந்த மாதிரி ஒரு தரமான பிளாக்ஷிப் இந்த சைட்ல வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வேற ஒருத்தன் யாராவது வந்து சமம் பண்ணணும்ல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிக்சலுடைய 8 வந்து பாத்தீங்கன்னா 3-9 போட்டிருந்தாங்க. சோ நம்மள பல பேர் நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா 39,000 ரூபாய் வரலாம், 40,000 ரூபாய் செக்மெண்ட் வரலாம். ஏன்னா அதை லான்ச் பண்ணும்போது ஒரு 65,000 ரூபாய் கிட்ட வந்து லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. நார்மல் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. சோ இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவன் 40,000 ரூபாய் வரும்னு எதிர்பார்த்தா ரொம்ப பிரைஸ் எல்லாம் செம்மையா கட் பண்ணிருக்காங்க. ஆனா இது இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்றத வந்து இங்க எங்கேயுமே வந்து மென்ஷன் வந்து பண்ணல. 31,000 ரூபாய்க்கு பிக்சலுடைய 8 வந்து இந்த சேலுக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் பிரைம் டே சேல் நடந்துச்சு, இங்க வந்து கோல்ட் சேல் நடந்துச்சு பாத்தீங்களா. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா பிக்சலுடைய 7A வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல டீலுக்கு வந்துச்சு. 28,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ 26,000 ரூபாய் இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் எல்லாம் பண்ணாம ஆல் ஆஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல எக்ஸ்சேஞ்சும் இன்க்ளூட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல் அன்னைக்கு தான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அது இன்க்ளூடிங் எல்லா ஆஃபர்ஸுமா இல்ல வெறும் பேங்க் ஆஃபர்ஸ் அப்புறமா ஏதாவது வேற ஏதாவது கூப்பன் சோட வச்சு 26,000 ரூபாய்க்கு வருதா அப்படின்றது வந்து தெரியல. நம்ம கிட்ட நவீன் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பிங் பண்ணி கேட்டது வந்து, ப்ரோ நான் இந்த சேல்ல ஒரு போன் எடுக்கலாம்னு இருக்கேன், என்னோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபாய், நான் வந்து சாம்சங் உடைய S23 அல்ட்ராக்கு வந்து போலாமா, அப்படி இல்ல ஐபோன் 15 பிளஸ் போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரீசேல் வேல்யூ இருக்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ரீசேல் வேல்யூ அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ போனை நீங்க அடிக்கடி மாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல ப்ரோ 2 வருஷம் யூஸ் பண்ணுவேன். 2 வருஷம் யூஸ் பண்ண போறோம்னா நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ அந்த ரீசேல் வேல்யூ இருக்குமா இந்த போன் வாங்கினா அப்படின்ற ஒரு இதுவே தள்ளி வச்சிடணும். நான் இன்னைக்கு போன் வாங்கிட்டு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு 2 மாசத்துல விற்க போறேன், இல்ல அடுத்த ஒரு 6 மாசத்துல விற்க போறேன் அப்படின்னா கூட ரீசேல் வேல்யூ வந்து நம்ம செக் பண்றதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம 2 வருஷம் கழிச்சு ரீசேல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ரீசேல் வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலுக்கு வந்து இருக்காது. நம்ம வந்து வாங்கினது 70,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். அந்த 70,000 ரூபாய்க்கு வாங்கின போனை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 35,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்காவது போகணும்னு ஆசைப்படுவோம். ஆனா அதெல்லாம் போகுமா அப்படின்றது 2 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கணும். 2 வருஷம் கழிச்சு அந்த போன் ஸ்டாக்ல இருந்துச்சு, அதுவும் இந்த மாதிரி சேல் எல்லாம் வருதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐபோனோட 13 வந்து எடுத்துக்கோங்களேன். ஐபோனோட 13 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல டீல்ல வந்து வந்துச்சு எப்போ 2 வருஷம் முன்னாடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் 13 வந்து 38,000 ரூபாய் 38,000 ரூபாய்க்கு ஐபோன் 13 வந்து அமேசான்ல வந்து விற்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆஃபர்ஸா அப்படின்றது வந்து தெரிய வரல. ஆனா இப்போதைக்கு தெளிவா 38,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதே 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ செகண்ட் ஹேண்ட்ல போயிட்டு விற்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு வருஷம் கழிச்சு அது 38,000 ரூபாய்க்கு போகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். கண்டிப்பா ஒரு 30,000 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 30,000 ரூபாய் கொடுத்து நான் செகண்ட் ஹேண்ட் போன் வாங்குறதுக்கு 38,000 ரூபாய்க்கு இந்த டீல்ல நான் புது போனே வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்மள எல்லாருமே யோசிப்போம். எல்லாருமே 2 வருஷம் ஒரு போன் வாங்கி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அந்த ரீசேல் வேல்யூ வந்து அந்த கன்சிடரேஷன்லேயே வைக்கவே கூடாது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட நான் ஐபோன் 16 வாங்க போறேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னா சூப்பர்ரா அப்படின்னா, அதுக்கடுத்து அவனும் அதே கேள்வியை தான் வச்சான், ப்ரோ ரீசேல் வேல்யூ எதுடா நல்லா இருக்கும், ஐபோன் வாங்கலாமா இல்ல ஐபோன் 16 போற ரேட்டுக்கு நான் வந்து S23 வந்து போயிடலாமா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தான். S23 அல்ட்ரா வந்து போலாம், தப்பே கிடையாது. உண்மையாலே சொல்லணும்னா ஐபோன் 16 அப்புறமா ஐபோனோடைய 15 பிளஸ் விட எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் உடைய S23 அல்ட்ரா வந்து ரொம்ப பிடிக்கும். அதுல இருக்க அந்த கேமரா செட்டப்காகவே வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலே சூப்பரா இருக்கும். அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வைடரா இருக்கும் போனு, அதே மாதிரி ஹைட்டாவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம கேரி பண்ணி ரெகுலரா எடுத்துட்டு போவோம். நான் எனக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண போன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியான போனு, இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் கையில இருந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், வைடராகவும் இருக்கும், அதே மாதிரி டாலராகவும் இருக்கும் சாம்சங் உடைய S23 அல்ட்ரா பொறுத்தவரை.
அதுக்கு அடுத்தது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன் பிளஸ் உடைய 11R அப்புறமா 12R வந்து பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு வந்து வருது. அந்த 35,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு நிறைய காம்படிஷன் உள்ள வந்துருச்சு அப்படின்னு நம்ம தான் சொன்னோம். ஏன்னா 35,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இவன் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் உடைய S23 வந்து பாத்தீங்கன்னா S23 பிக்சல் 8 இல்ல 12R அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் 8 வந்து பாத்தீங்கன்னா 32,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பிரைசிங் வந்து வந்துருச்சு. இதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் பிளஸ் 12R வந்து பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஆனா சாம்சங்கோட S23 வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்லணும்னா ஒரு நல்ல பிரைசிங் தான் வந்திருக்கு. போன சேல் அப்பவே 40,000 ரூபாய் அந்த மாதிரி வந்துச்சு. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அதை விட இன்னும் கம்மியா கிட்டத்தட்ட என்ன பிரைசிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 37,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர்ஸ் ஆல் ஆஃபர்ஸா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனா கண்டிப்பா இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர்ஸோட சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 37,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது இல்லப்பா எனக்கு அண்டர் 30K குள்ள நான் போன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அண்டர் 30K குள்ள நான் சாம்சங் போன் தான் வாங்குவேன் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் உடைய S23 FE வந்து இருக்கு 28,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பிரைசிங் வந்து பண்ணிருக்காங்க. இதுவும் இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர்ஸோட தான் இருக்க போது. மோஸ்ட் ப்ராபபிலி வந்து பாத்தீங்கன்னா இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்க ப்ராசர் எக்ஸினோஸ் அப்படின்றனால தெர்மல் இஷ்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் கேமிங் தான் அதிகமா விளையாடுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த போன் கண்டிப்பா செட் ஆகாது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது ஐகோட நியோ 9 ப்ரோ. உண்மையாலே அந்த போன் நல்ல டீலுக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப வரைக்கும் பெருசா டீலே வரல. அதே 29,000 ரூபாய் 28,000 ரூபாய் ஆஃபர்லாம் போட்டாதான் நம்மளால 29,000 அதுவும் பேஸ் வேரியண்டே எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம தான் போயிட்டு இருக்கீங்க. இன்னும் மேபி வரக்கூடிய நாட்கள்ல சொல்லுவாங்களா, சேலுக்கு நெருங்குற டேட்ல சொல்லுவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் ஐக்கூ நியோ 9 ப்ரோக்கு வந்து உண்மையிலே சொல்லணும் அந்த கேமிங் சைட்ல அடிச்சு நவுத்துறாங்கன்னு தான் சொல்லணும். ஐக்கூ அது கேமிங்காக பாக்குறவங்களுக்கு அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல டீலா இருக்கும் அந்த 30K பட்ஜெட் செக்மெண்ட்ல. ஒரு சில பேர் என்கிட்ட இந்த போனோட கேமரா ரிவ்யூ ரியல்மி GT60 கேமரா ரிவ்யூ போட்டோன்னே ப்ரோ நீங்க அதிலேயே சொல்லியிருந்தீங்க இது நீங்க கேமராக்கு வாங்குறதுக்கு பதிலாக Honor 200 எடுக்கலாமே ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய நானே சொல்லியிருந்தேன். நானும் ஒரு சில ரிவ்யூலாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அப்படின்ற போது எனக்கு இதுல கேமரால நைட் டைம்ல எடுக்கிறது டிசப்பாயிண்ட் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி டே டைம்ல எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த போன்ல நல்ல டே கண்டிஷன்ல கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிடுது. கலரை கண்டிப்பா பூஸ்ட் தான் பண்ணி கொடுக்குது. நான் இதுக்கு இப்போ வரைக்குமே Gcam போர்ட் தேடிட்டு தான் இருக்கேன். Gcam போர்ட் போட்டா சூப்பரா இருக்கும். ஆனா அந்த Gcam போர்ட் தான் வந்து கரெக்டா செட் ஆகல. நீங்க யாராவது ரியல்மி GT60 வச்சிருந்தீங்க உங்களுக்கு Gcam போர்ட் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையோ இங்க கூட நம்மளோட யூடியூப்ல கூட கமெண்ட்ல கூட நீங்க வந்து உங்க அந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா நானும் டவுன்லோட் வந்து பண்ணிப்பேன். Honor 200 சொல்லி ஆகணும். இது பட்ஜெட் செக்மெண்ட்ல நான் இது பேசும்போது நிறைய பேர் Honor 200 கேட்டீங்க. Honor 200 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் சேல்ஸ்ல 25K அப்படின்ற மாதிரி வந்து வருது பிரைசிங்க்கு. அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நான் ட்விட்டர்ல எல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ரிலேட்டடா ஒரு சில பக்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ரீசெண்டா வந்து அப்டேட்ல. மேபி Honor வந்து அடுத்த அப்டேட்ல வந்து அது வந்து சரி பண்ணிடுவாங்க. நல்ல கேமரா அப்படின்னு சொல்லி இந்த 25,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல போடும்போது தான் பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி தான் இங்க Honorோடைய 200 வர்சஸ் கூகுள் பிக்சல் 7 வந்து இருக்கு. உண்மையில ரெண்டுமே சம காம்படிஷனுக்கான போன் தான். இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ல வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இதை வாங்கலாம்னு போயிட்டு கடைசியில நம்மளோட பிரைஸ் எங்கேயோ போய் நிற்கும். சோ ரொம்ப ரொம்ப உஷாரா வாங்குங்க. இதுதான் என் பட்ஜெட் அப்படின்னீங்கன்னா அந்த பட்ஜெட்டோட கரெக்டா டிங் டாங்னு வந்து நின்றுடுங்க. மேல ஒரு 2,000 ரூபாய் போட்டு இன்னொரு நல்ல போன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அதுக்கு அடுத்தது அதுக்கு மேல ஒரு 2,000 ரூபாய் போட்டு இன்னொரு நல்ல போன் கிடைக்குது. அதுக்கு மேல ஒரு 1,000 ரூபாய் போட்ட இன்னொரு போன் நல்லா இதை விட அதுல நல்லா ஸ்பெக்ஸ் இருக்கே அதுல நல்லா கேமரா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம பட்ஜெட் இழுத்துனே போயிடும். ஸோ அதனால அந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப கரெக்டா ஸ்ட்ரிக்டா வந்துருங்க. இதுதான் என் பட்ஜெட், இந்த பட்ஜெட் மேல நான் போவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் கடைசியா ஒரு டிஸ்க்ளைமர், நீங்க எந்த போன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்ல ஆஃபர்ல வருது நான் அதை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா முன்னாடியே உங்களுடைய அட்ரஸ் அப்புறமா உங்களுடைய கார்டு டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே முன்னாடியே ஆட் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்தது உங்ககிட்ட பிளஸ் மெம்பர் இருந்துச்சுன்னா பிளஸ் மெம்பர் வாங்கிக்கோங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயே பிளஸ் மெம்பர் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட அக்கௌண்ட் வாங்கிக்கோங்க. இல்ல பிரைம் இருந்துச்சுன்னா பிரைம்ல தான் அமேசான்ல வாங்க போறீங்க அப்படின்னா பிரைம் போட்டுக்கோங்க. இல்ல பிரைம் இருக்கிற அக்கௌண்ட்டா வந்து லாகின் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய கார்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கரெக்டா டான் 26ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கெல்லாம் வந்து போயிருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆர்டர் நினைக்கிற போனாவது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பிரைஸ் வந்து அதிகமாகும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆஃப் ஸ்டாக் போவோம். இல்லைன்னா ஆர்டர் போட்டுட்டு ஆர்டர் வந்து கேன்சல் ஆகும் 2-3 நாள் கழிச்சு. இதுலயே கொடுமெல்லாம் வந்து லாஸ்ட் டைம்ல வந்து நினைச்சு நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு மூலமா ஆர்டர் போட்டு கிரெடிட் கார்டை இஎம்ஐ எல்லாம் போடுவாங்க. இஎம்ஐயா போட்டு இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் டெலிவரி பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு வரும். அப்புறம் ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் ஆகும், 10 நாள் 20 நாள் ஆகும், ஒரு மாசம் ஆகும். ஒரு மாசம் இஎம்ஐயே கட்டுற அளவுக்கு போயிடும். ஏன் ஒரு சில பேர் ஒரு மாசம் இஎம்ஐயே கட்டியிருப்பாங்க. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்றோம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி
மாதிரிலாம் லாஸ்ட் டைம் நிறைய நடந்துச்சு. ஸோ இந்த வாட்டியும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இவங்களால நம்பவே முடியாது, ஃப்ளிப்கார்ட்டும் சரி அமேசானையும் சரி. ஸோ ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் வாங்குங்க. அதை வாங்கணும்னு நினைச்சிங்கனாலும் கரெக்டாக டான அந்த சேல் டைம் அப்போ மட்டும் உள்ளே போயிட்டு கரெக்டாக முன்னாடி கார்டு டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுட்டு பை வந்து பண்ணிடுங்க. இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏறிட்டு இருக்கும். இல்லை ப்ரோ பொறுமையாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணி எவ்வளோ நல்ல டிவைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து டாடா பேசுகிறவங்க நான் நந்து.